அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தோள்பட்டைக்கும் அதுக்கப்புறம் மேல் முதுகு வலி இருந்துச்சுன்னா அதுக்குரிய வந்து ஆசனங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். பகுதி 2 இதில் வந்து பயிற்சி 1 வந்து பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கலாம், சுக்காசனால அப்படியே உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாற்காலியில் உட்காரதுனால உட்காரலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கிறதுனால கீழே உட்கார முடியல, காலம் அடக்கி உட்கார முடியலன்னா நீங்கள் நாற்காலியில் உட்காந்துட்டே வந்து தாராளமாக இந்த பயிற்சியை வந்து நம்ம செய்யலாம். இப்போது அதில் வந்து முதல் பயிற்சி வந்து கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு அதை அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் வந்து திருப்ப போகிறோம். வலது பக்கம் திரும்பும் போது வலது கை வந்து நல்லா நீட்டமாக இப்படி போகணும். அதுக்கப்புறம் இடது கை பாதி மடக்கிடணும். மடக்கி நல்லா இப்படி பின்னோக்கி இப்படி திரும்பணும். நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து நடுநிலைக்கு வந்துட்டு இடது பக்கம் வந்து அப்படியே இப்படி திரும்பிட்டு வைக்க போகிறோம். இதை வந்து அப்படியே தொடர்ந்து வந்து செய்ய போகிறோம். இது செய்யும் போது பார்த்தோன்னா நம்மளை வந்து முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கணும். அப்படியே திரும்பலாம். நடுவில் வந்துட்டு அதுக்கப்புறம் மட்டும் இடது பக்கமாக போகும். இடது பக்கம் தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மேல் முதுகுக்கு மட்டும் அல்லாமல் நம்மளோட கீழே வந்து நல்லாவே வந்து கீழ் முதுகு வந்து நல்லாவே வந்து ட்விஸ்டிங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா வந்து அந்த மசில்ஸுமே வந்து உங்களுக்கு நல்லாவே கம்மியாகுது. தொடர்ந்து வந்து டைனமிக்காக செஞ்சுட்டே வந்தான். இப்போ நான் செஞ்சது வந்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சேன். இது வந்து நம்மளோட தோள்பட்டை வலிக்காக வந்து நம்ம செய்கிறோம். அதனால பொறுமையாக செஞ்சோம். நீங்கள் வந்து இந்த இடுப்பு பகுதி சதையை குறைக்கணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து செஞ்சிடலாம். இது வந்து நம்ம இங்கே நின்றுட்டும் செய்கிற மாதிரியும் பண்ணலாம். இது இப்போ உட்காந்துட்டு பண்ணுறது வந்து பெரியவங்களுக்காக நம்ம சொல்கிறது. இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த தோள்பட்டை நல்லா இப்படி திரும்பும் போது வந்து அதுக்குள்ளே இருக்க அந்த சுழற்சி, அதை மூமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மூமெண்ட் வந்து நல்லாவே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த வலி வந்து நல்லாவே கம்மியாயிடும். இப்போது பயிற்சி 2 பண்ண போகிறோம். பயிற்சி 2ல் வந்து ஒரு கையை வந்து பின்னோக்கி இப்படி எடுத்துகிட்டு போகணும். இப்படி எடுத்துகிட்டு பின்பக்கமாக வச்சுட்டு இடது கையை எடுத்துட்டு வலது கை தோள்பட்டை மேலே அப்படி வச்சுட்டு பொறுமையாக வந்து இப்படி திரும்ப போகிறோம். மறுபடியும் வந்து நடுநிலைக்கு வந்துட்டு கையை மாற்றணும். இடது கையை அப்படியே திருப்பி கொண்டு வந்து பின்னாடி வச்சுட்டு வலது கை எடுத்துகிட்டு வந்து இடது பக்கம் தோள்பட்டையில் வச்சுட்டு பொறுமையாக அந்த தோள்பட்டை இப்போ நல்லா அப்படி தள்ளுற மாதிரி பண்ணணும். ரொம்ப வேகமாக வந்து தள்ளிடக்கூடாது. வச்சுட்டு அப்படியே நல்லா அப்படி திரும்புகிறோம். ஒரு சில வினாடிகள் இருந்தால் போதும். மறுபடியும் இப்போ கையை மாற்றும். இடது பக்கம் இன்னும் ஒரு முறை. இடது பக்கம் தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 5 முறை வந்து செஞ்சுட்டா வந்து நமக்கு நல்லாவே சரியாகிடும். இது பண்ணும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே செய்யணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வலி இருக்கும் போது நம்ம வேகமாக சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால நம்ம பொறுமையாக செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த வலி வந்து நல்லாவே வந்து க்யூர் ஆகிடும். இந்த பயிற்சிகளை மட்டும் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.